ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம கண்டென்ஸ் மில்க் எப்படி MilkMaid வீட்டிலே சிம்பிளாக ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இது சாக்லேட், ஐஸ்கிரீம், கேக் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்லேயே கடையில் கிடைக்கிற மாதிரி ஈஸியான கண்டென்ஸ் மில்க் பண்ணிடலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் 3/4 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு சுகர் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பால் நல்லா குக்காகி நல்லா குறைஞ்சி வரணும். இப்போ நம்மளுக்கு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் குறைஞ்சிட்டே வரும். அப்போ தான் நம்ம கண்டென்ஸ் மில்க் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ 20 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு நல்லா சேஞ்சஸ் தெரியுது. இப்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக தின்னாக இருக்குது. அதே டைமில் பால் நல்லா குறைஞ்சிருக்கு. இப்போ 30 மினிட்ஸ் கழிச்சு சூப்பராக கண்டென்ஸ் மில்க் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். 5 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 35 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு சூப்பரான கண்டென்ஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அதே கன்சிஸ்டன்சியில் கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக 2 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இதில் மில்க் பவுடர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். கன்சிஸ்டன்சியும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.